இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா படக்களம். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் என்னதான் ஆஹா ஓஹோன்ற பில்டப்புக்கு இருந்தாலும் ஜுமான்ஜியும் வாட்ஸ் இன்சைட் இட் அப்படின்னு இந்த 2 ஹாலிவுட் படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் என்ன கதைன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனை போட்டு விடுங்க. படம் ஸ்டார்டிங்லேயே அந்த போர்டை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. அது ஒன்றும் இல்லை, மாந்திரிகம் அப்படி இப்படின்றாங்க. ஆனால் அது ஒரு ஜுமான்ஜி போர்டு தான். அந்த போர்டு ஒருத்தருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் ஒரு காலேஜ், அதில் 4 பசங்க. அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஒழுங்காக வேணும்னு செட் ஆகல. அப்படியே கட் பண்ணால் அந்த காலேஜில் ஒரு 2 சாரு. ஒருத்தர் என்னன்னா பசங்களுக்கு ரொம்ப பெட்டு, இன்னொருத்தர் என்னன்னா ஒரு எக்ஸைட்டிங்கே இல்லாத ஒரு ஆள். பசங்களாம் அந்த ஹச்ஓடி வேணாம் அப்படி இப்படின்னு போராட்டப்படவே பண்ணுறாங்க. அந்த போராட்டத்துக்கு பெட்டாக இருக்க சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் நல்லவர் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு. இவர்கிட்ட தான் அந்த போர்டு இருக்குது. இவர் தான் அந்த வில்லங்கமான வேலையெல்லாம் இவர் தான் பார்க்குறாரு. பெட்டாக இருக்க சார் பேர் வந்து ரஞ்சித். அந்த ரஞ்சித் அவர் வந்து அந்த போர்டு வச்சிருக்கிறாரு. அந்த போர்டை வச்சு இந்த ஹச்ஓடி போஸ்டிங்கே வரக்கூடாத மாதிரி பண்ணிடுறாரு. இதை அங்கே ஒரு லவ் பண்ணுறதா பையன் சொல்லலாம். அவன் வந்து இந்த ரஞ்சித் சாரை பார்த்துடுறான். இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அந்த 4 பசங்களோட சேர்ந்து அந்த போர்டை எப்படிலாம் தூக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு அந்த போர்டையும் தூக்கிடுறாங்க. இந்த போர்டை தூக்குனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. ரஞ்சித் சார் இவனு தான் அந்த போர்டை தூக்குனாருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சவர் சும்மா விடுவாரா? வேற கண்ட்ரோல் பண்ண மாதிரி இந்த ஒரு பையனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எல்லாரும் பைத்தியன்ற மாதிரி பார்க்குற அளவு பண்ணுறாரு. சரி இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டெல்லாம் விட்டு கண்டுபிடிக்க வைப்பான், என்னென்னோ பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் ஒரு லாக்கெட் இருக்கும். அந்த லாக்கெட்டை வந்து போட்டால் தான் இந்த போர்டு வந்து திறக்கும். அது வரைக்கும் இந்த போர்டு திறக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது லாக்கெட் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அந்த ரஞ்சித் சார் அவரே தான் வச்சிருக்கிறாரு. கழுத்துல ஏமாடிட்டு சுற்றுறாரு. எப்படா அந்த லாக்கெட்டை தூக்கலான்னு பிளான் போட்டு பக்காவா எல்லாம் நடந்துட்டு இருக்குள்ள திடீர்னு ஒரு சார், அந்த சாஜி சார், அவர் வந்து எவ்வளோ அடிச்சுட்டு டக்குன்னு அந்த இதை பிடிங்கிட்டு லாக்கெட்டை பிடிங்கிட்டு அவர் மாதிரி ஓடிடுறாரு. அடுத்து அந்த 4 பசங்களும் இந்த சாஜி சார் அவரும் கூட்டு சேர்ந்துடுறாங்க. இந்த ஆயத்தை போட்டு கேமை முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சாங்க. கரெக்டாக ஒரு வாட்டி தாயத்தை போடக்குள்ள 2 வந்துடும். டக்குன்னு எல்லாமே பாடி ஸ்வாப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க திரும்பி அவங்க உடம்புக்குள்ளே போனாங்க, அதுதான் இந்த படத்தோட முழு கதையே. ஃபுல்லாக சஸ்பென்ஸோட த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம்.